ஓர் சதுரம் மற்றும் ஒரு செவ்வகத்தின் பரப்புகள் சமம். சதுரத்தின் பக்கம் 40 சென்டிமீட்டர், செவ்வகத்தின் அகலம் 25 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நல்லா கவனிங்க. சதுரத்தோட பரப்பும் செவ்வகத்தோட பரப்பும் சமம்னு சொல்லிட்டான். சதுரத்தை பக்கம் சொல்லுவோம், செவ்வகத்துக்கு நீளம் அகலம் சொல்லுவோமா? ஓகே. இப்போது சதுரத்துக்கான பரப்பளவு ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர். ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே ரெண்டு சைடை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா செவ்வகத்துக்கான பரப்பளவு ஃபார்முலா வந்துடும், எல் பெருக்கல் பிங்களா. இப்போது இந்த பரப்பும் சமம்னு சொல்லி கொடுத்துட்டான். பக்கம் கொடுத்துருக்கான் 40 சென்டிமீட்டர். 40 ஸ்கொயரு நான் 40 × 40ன்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி நீளம் சொல்லலை, அகலம் கொடுத்துருக்கான் 25 சென்டிமீட்டர். இதிலிருந்து நீளத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். 25 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா வகுத்தலில் மாறும். 40 × 40 டிவைடட் பை 25 ஈக்குவல் டு எல்லுங்களா. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 5 × 25, 8 × 40, இங்கே 8 × 40, 8 × 64. அப்போது நீளம் 64 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சர். இதே மாடல் உங்களுக்கு ஒரு சம் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓர் சதுரம் மற்றும் ஒரு செவ்வகத்தின் பரப்புகள் சமம். சதுரத்தின் பக்கம் 20 சென்டிமீட்டர், செவ்வகத்தின் நீளம் 10 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் அகலம் என்ன? இதுதான் உங்களுக்கான கேள்வி. பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு எல்லா மேக்ஸ் டாபிக்ஸுமே ஷார்ட்ஸ்லேயே எடுத்துகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணுன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.